மீனவன் வளரி பாண்டி அப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், போய் அவனை பார்த்து பக்குவமாக எடுக்கணும். மீன் அங்கே அடித்து கிடக்கு. இங்கே இந்தா அது இங்கிட்டு ஓரமாவா, சின்ன கண்டை தான், ரொம்ப பெருசில் இல்லை. போகிறோம், போய்த்தான் எடுக்கணும். உள்ளே போய் நண்பர்களே, இந்த கிணறு தான் அடிச்சிருக்கு. தம்பி எடுக்க போகிறாரு. மீனவன் வளரி பாண்டியோட சின்ன தம்பி, சின்ன வளரி பாண்டி. வலை உள்ளே இழுத்து கொண்டு போய் வச்சுருக்கு பாரு. நரம் பிடிச்சிக்கே தான் கொண்டு போக முடியும். தவிச்சு நரம்பு உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கோம். எங்கிட்ட இருக்கு? இங்கே இருக்குது மீன் இல்லையா? ஏய், என்கிட்ட நிற்கிதுரா, இங்கே நிற்கிதுரா மீன். இந்த நரம்பு புரியா? ஏய், இந்த இந்தா நிற்கிதுரா, என் காலுக்குள்ளே நிற்கிதுரா. ஏச்சி விட போகிறா, நரம்பு ரொம்ப இங்கே சுற்றி நிற்கிதுரா. இந்தா இது நிற்கிதாப்பா, அதுக்கு இங்கே வந்துச்சாப்பா. பொறுமையாக கையை விடு. ரொம்ப பெருசில் சைஸு. வலை இந்த வலை ஏச்சிரி அப்படி விட போகிறடா. ஏழை உன்னைய போய் நான் காரியத்தை பண்ண விட்டா ஒருவே மூக்கு தானே பிடிச்சிருக்கிறா. உள்ளே ஏற்றுறான், உள்ளே ஏற்றிட்டேன். அப்படி தண்ணி முதல் இதை எடுத்துக்கோ. எடு எடு எடு. நீ அப்படியே செட்டில் இருக்குது, செட்டு ஒரு நிமிஷத்தை பிடிச்சிக்கோ. பிடிச்சி சொல்கிறேன். இப்படி கடைசியில் அதே மாதிரி மாவை பிடிச்சி எல்லாமே அதே செட்டில் போட்டு அதே இடத்துல இறக்கி விட்டுருணும். நல்லா ஏறிக்கிட்டியா? ஓகேப்பா. சுருட்டிந்தா எந்த கேப்பில் இறக்கிவிட்டேன்? எந்த கேப்பில் இறக்க போகிறேன்? எந்த பக்கம் இறக்கணும்? அந்த கேப்பில் போட்டுவிட்ருந்தேன். அங்கேயே பிறக்கு இப்போ அப்படியே அழகாக இறக்கி விட்டு டைட்டு வச்சு விடு.
விடு அந்த கேப்பில் அப்படியே இறக்கி விடு அந்த கேப்பில். இப்படி தான் பொறுமையாக இழுத்து அப்படியே அந்த செடியிலே டைட் வச்சிரு. அப்படியே போடு. அவ்வளோதான் விடு. ஓகே. வரேங்க அவன் பாட்டியை